அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், 9ஆம் தேதி வருகின்ற படத்தை இன்று உயர்நீதிமன்றம் 21ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் இதை பற்றிய தீர்ப்பை சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை காலம் நீங்கள் தடை விதித்தாலும் ஒரு நாள் இந்த படம் திரையரங்குகளுக்கு வந்துவிடும். அந்த படம் வந்ததிலிருந்து உங்களுடைய ஆட்டம் காணாமல் போகிவிடும் என்ற உத்தரவாதத்தையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. தமிழகத்தில் ஏகோபதிபத்திய மக்களினுடைய ஆதரவு இருக்கின்ற ஒரே தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இவர் நடித்து தன்னுடைய இறுதி படம் ஜனநாயகன் என்று சொல்லி நடித்த படத்தை இன்று பொங்கலுக்கு வருகிறது என்று சொல்லி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்ட பிறகு இந்த இரண்டு கட்சிகளும், தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து சென்சார் போர்டு மூலமாக படத்தை நிறுத்திவிட்டார்கள். இந்த படம் வந்தது என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்த காரணத்தினாலே இந்த படத்தை தடை செய்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், 9ஆம் தேதி வருகின்ற படத்தை இன்று உயர்நீதிமன்றம் 21ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் இதை பற்றிய தீர்ப்பை சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை காலம் நீங்கள் தடை விதித்தாலும் ஒரு நாள் இந்த படம் திரையரங்குகளுக்கு வந்துவிடும். அந்த படம் வந்ததிலிருந்து உங்களுடைய ஆட்டம் காணாமல் போகிவிடும் என்ற உத்தரவாதத்தையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனதருமை சகோதரர்களே, தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தலிலே 523 வாக்குறுதிகளை தந்தார்கள். 523 வாக்குறுதிகளில் முதலில் நான் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழித்து விடுவேன் என்று சொன்னார். இன்று வரை செய்தாரா? இல்லை. அவருக்கும் தெரியும் நீட்டை ஒழிக்க முடியாது. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த நீட் தேர்வு இன்று அமலாக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் நிறுத்த முடியாது என்பதை தெரிந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை தந்தார். இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. அதற்கான முயற்சிகளும் எடுக்கவில்லை. மின்சார கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் அளவீடு எடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக 300 ரூபாய் 400 ரூபாய் கட்டிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று 2000 3000 கட்டுகிறோம். 2000 3000 கட்டுபவர்கள் 6000 7000 கட்டுகிறோம். 6000 7000 கட்டுபவர்கள் 14000 15000 கட்டுகிறார்கள். ஆனால் அவர் கடந்த தேர்தலில் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பேன் என்று சொன்னார். இன்று மின்துறையில் எடுக்கிறார்களா? இல்லை. இது போன்ற பொய்யான வாக்குறுதிகளை தந்து இப்போது மீண்டும் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து விட்டார்கள். இதுபோல ஒரு 500 மக்களுக்கு நாங்கள் செய்வோம், இந்த திட்டங்களை தருவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை தயாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, பொய்யான வாக்குறுதிகளை உங்களுக்கு தந்து வாக்குகளை பெற்று சென்று விடுவார்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு முன்பாக திரும்பும் மீண்டும் உங்களை சந்திக்க வருவார்கள். எனவேதான் இந்த 2 கழகங்களும் இந்த மண்ணை ஆண்டால் இனி தமிழக மக்களை இந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்பதற்காகத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள்.
இன்று தமிழகத்தை பொறுத்தமட்டில் பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அதனால் பெண்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வரும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிக்க மாட்டோம், எங்கள் வீட்டு பிள்ளை தளபதிக்குத்தான் வாக்களிப்போம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழலை இன்று இந்த மண்ணில் உருவாகி இருப்பதை இந்த 2 கழகங்களும் நன்கு அறிவார்கள். எங்களுடைய தளபதி விஜயை பொறுத்தமட்டிலே அவருக்கு பணம் தேவையில்லை, புகழ் தேவையில்லை. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரிந்தவர் தளபதி விஜய் அவர்கள். அதுபோல தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய சந்ததிகளுக்கும் தேவையான அளவுக்கு பணத்தை சேர்த்து விட்ட ஒரு தலைவன். இனி பணத்திற்காகவும் புகழுக்காகவும் அல்ல, இந்த நாட்டுக்காக வருகிறேன், இந்த மக்களுக்காக வருகிறேன், உங்களுக்காக வருகிறேன் என்று சொல்லி இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே ஊழலற்ற ஒரு ஆட்சி இந்த மண்ணில் அமைய வேண்டும் என்று சொன்னால் அது தளபதியினுடைய தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்று தமிழகத்தினுடைய 8 திசை எங்கும் நாங்கள் சிட்டுக்குருவியாக பறந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். செல்லுகிற இடங்களில் எல்லாம் தாய்மார்களினுடைய ஆதரவும், இளைஞர்களுடைய ஆதரவும், மாணவர்களுடைய ஆதரவும், எங்கு பார்த்தாலும் தளபதி 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 என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே இவருடைய படத்தை நிறுத்திவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை தடுத்து விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள். இன்று கூட அனைத்து அரசியல் தலைவர்களும் சொல்லுகிறார்கள், தளபதி திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த அன்றே சொன்னார், தமிழகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் ஓரினம், தமிழகத்தில் மக்கள் அனைவரும் ஒரே மதம், எந்த மதமாக இருந்தாலும் இந்த மண்ணில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்ன தலைவன். எனதருமை சகோதரர்களே, தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவர் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் வாக்குகளுக்காக மட்டும்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, இனத்தை சொல்லி, மொழியை சொல்லி வாக்குகள் கேட்க கூடாது என்ற இருந்த பிறகு கூட இந்த 2 அரசியல் கட்சிகளும் ஜாதியையும் மதத்தையும் மொழியையும் சொல்லித்தான் இந்த மண்ணில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனதருமை சகோதரர்களே, எங்களுடைய தளபதியை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அனைத்து மதமும் ஒன்றுதான், அது எந்த மதமாக இருந்தாலும் அனைவரும் சமம்தான் என்ற நோக்கத்தில் கல்லும் கல்லும் மோதும் போது கல்லுக்குத்தான் காயம் ஏற்படுகிறது, மதமும் மோதும் போது மனிதனுக்கு காயம் ஏற்படுகிறது. சிந்திக்க தவறிவிடுகிறோம். எந்த மத கொடியையும் ஏற்றுங்கள், ரத்தத்தில் கழுவி அசுத்தம் செய்யாதீர்கள். கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் தியானிக்கலாம், இந்துக்கள் கோவில்களில் கும்பிடலாம், இஸ்லாமியர்கள் மசூதிகளில் தொழலாம். ஆனால் மதவெறி என்கின்ற வாளால் மாற்றாரை கொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. முகத்தை அறுத்து எங்கோ எரிந்துவிட்டு வீட்டிற்கு போவதற்கு விலாசம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் மதவெறியர்கள். வெற்றிலையை நார்நாராக நடுத்தருவில் கிழித்தறிந்து விட்டு தாம்பூலம் தாம்பூலம் என்று வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மதவெறியர்கள். கரும்பை கால்வாயிலே கத்தரித்து போட்டுவிட்டு பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மதவெறியர்கள். இந்த மதவெறியர்களுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்று சொல்லைய நம்முடைய தளபதி தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும். அனைத்து மக்களும் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள். கேரளாவில் நாராயண குரு சொன்னது போல மதம் ஏதாயாலும் மனுஷன் நன்னாயிருக்கட்டு என்று சொன்னார். அதுபோல எந்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் தமிழ் மண்ணில் நாம் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு இந்த மண் ஒரு நாளும் மதவெறிக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நாளைய 2026 தேர்தலிலே நாம் அத்தனை பேரும் தளபதிக்கு நம்முடைய ஆதரவை கொடுத்து அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறோம்.
அது மட்டுமல்லாமல் தமிழக ஆட்சி இன்று எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? என்னுடைய தலைவர் இந்த தேர்தலிலே இந்த இரண்டு கட்சிகளையும் இந்த மண்ணை விட்டு விரட்டுவது நிச்சயம் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனதருமை சகோதரர்களே, மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வருகிறார். நாங்கள் மாணவர்களுக்கு லேப்டாப்பை கொடுக்கிறோம் என்று சொல்லி கடந்த 4 ஆண்டுகள் நீங்கள் எங்கே சென்றீர்கள்? தேர்தல் வருகின்ற நேரத்தில் ஒவ்வொரு திட்டங்களை தருகிறார். கடந்த 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணை ஆண்டபோது தமிழகத்தின் மீது ஒரு பைசா கடன் அல்ல என்று கருணாநிதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனாரோ 1971 கடனை வாங்க ஆரம்பித்தார் தமிழ்நாட்டின் மீது. அது கடந்த 2021 வரை 5.5 லட்சம் கோடி கடன். இந்த 2 கழகங்களும், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 5.5 லட்சம் கோடி கடன். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் 4.5 ஆண்டு காலத்தில் 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கி இருக்கிறார். எங்கு சென்றது? சென்னையிலே மழை வந்தால் மழை நீர் கடலுக்கு சென்று விடுவதற்காக கால்வாய்களை கட்டுகிறோம் என்று சொல்லி 4500 கோடியில் திட்டம் தீட்டினார்கள். செய்தார்களா? எந்த தண்ணியும் எங்கும் செல்லவில்லை. ஒவ்வொரு மழை வந்தாலும் மின் மோட்டாரையும் படகுகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு தண்ணீரை அகற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எங்கே சென்றது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு கவர்னரை சந்தித்தார். என்ன சொன்னார்? இந்த 4 ஆண்டுகளில் இவர்களுடைய ஊழல் 4 லட்சம் கோடி என்று சொல்லுகிறார். எனதருமை பெரியோர்களே, வியாபாரி பெருங்குடி மக்களே, சிந்தித்து பாருங்கள். 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கின்ற ஒரு கட்சி இன்று மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது பணத்தை கொடுத்து தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்கு 1000-2000 கொடுத்து நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம். திருமாவளவனை சேர்த்துக் கொண்டு, காங்கிரஸை சேர்த்துக் கொண்டு, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாவம், இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஏழை தொழிலாளிகளுக்காக குரல் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று சென்னை முழுவதும் தினசரி போராட்டம். கடைகோடி சுத்தம் செய்கின்ற தூய்மை பணியாளர்களின் போராட்டம். அரசு கண்டுகொள்ளவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை. ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், கம்யூனிஸ்டும் கண்டுகொள்ளவில்லை, ஆட்சியாளர்களும் கண்டுகொள்ளவில்லை. காவல்துறையில் எத்தனையோ பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, இன்று வரை நிரப்பவில்லை. அனைத்து காவல் நிலையங்களுக்கு சென்றாலும் ஒரு காவலர் கூட காவல் நிலையங்களில் இல்லை. எங்கே என்று கேட்டால் முதலமைச்சருக்கு பந்தோபஸ்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அரசு ஊழியர்களினுடைய அனைத்து பதவிகளும் காலி இருக்கிறது, இவர்கள் நிரப்பவில்லை. ஏனென்று சொன்னால் வருமானம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். வருமானம் இல்லாதவர்கள் அவருடைய அப்பாவுக்கு சிலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடலில் கூட பேனா சிலை வைக்க வேண்டும் 80 கோடிக்கு. அவருடைய தந்தையார் மறைந்த இடத்திற்கு 164 கோடி ரூபாயில் ஒரு நல்லடக்க ஒரு மயானத்திற்கு கட்டுகிறார்கள். எதை கட்டுகிறார்கள்? நினைவு சின்னம் கட்டுகிறார்கள். எதற்காக? மக்களினுடைய வரிப்பணம் எங்கே செல்கிறது என்பதை மட்டும் எண்ணி பார்த்து இந்த நாடு வாழ வேண்டும், இந்த மக்கள் வாழ வேண்டும், இந்த மண் வாழ வேண்டும் என்று நினைத்து அனைத்து கனிம வளங்களும் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் தடுத்தாக வேண்டும். கல்வி நிலையங்களில் ஒரே கல்வி வர வேண்டும். சமச்சீர் கல்வி, ஆங்கில இந்திய விலைக்கல்வி, எந்த கல்விகளும் இல்லாமல் இந்த மக்கள் அனைவரும் ஒரே கல்வி கற்கின்ற சூழலை இந்த மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நாளைய முதல்வராக தமிழகத்தில் தளபதி அவர்கள் வர வேண்டும். ஏனென்று சொன்னார், அவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, அவர் செல்லுகின்ற பாதை நீங்கள் காட்டும் பாதை என்பதை சொல்லி அவருக்கு வாய்ப்பளியுங்கள், கோட்டைக்கு அனுப்பி வையுங்கள், தமிழகத்தில் விடிவு காலத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.